வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ராக்கோலி வச்சு சூப்பரா ஒரு பொரியல் செய்ய போறோம். இந்த ப்ராக்கோலில உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு. அதனால நம்மளால எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி இதை செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களும் நல்லா சாப்பிடலாம். இதுக்கு நம்ம பேனில் அடுப்பில் வச்சுட்டு இதில் 1 லிட்டர் பக்கமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு இந்த ப்ராக்கோலியில் நம்ம அந்த காம்பை மட்டும்தான் கட் பண்ணி தூக்கி போடுறோம். மித்தபடி எல்லாத்தையும் இந்த குட்டி குட்டி தண்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய பூவாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த ப்ராக்கோலி பூவை தண்ணியில் போட ஆரம்பிச்சிடுறோம். இப்போ பாருங்கள், லைட்டாக நான் சொன்ன மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் எல்லா ப்ராக்கோலியும் நம்ம இதுக்குள்ளே போட்டுரும். இது போட்டுட்டு நான் ரொம்ப நேரம் இதை கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிச்சிருச்சுன்னா இதுக்குள்ளே இருக்க சத்தெல்லாம் போயிடும். அதனால் லைட்டாக ஒரே ஒரு கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தா பாருங்கள், கொதி வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டுறதை வச்சு வடிகட்டி தனியாக இந்த ப்ராக்கோலியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா ஆறட்டும். இதை அப்படியே வச்சுருக்கலாம் ஆறுற வரைக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு கட்டர் வச்சுட்டு இதை ஃபுல்லாக பொடி பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணும்போது குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதில் அவ்வளோ சத்து இருக்குது. கால்சியம் சத்து இருக்குது, மெமரி பவருக்கு உண்டான சத்து இருக்குது, ஒமேகா 3 இருக்குது. இது மாதிரி இதில் நிறைய சத்து இருக்கிறனால எப்போல்லாம் முடியுதோ குழந்தைங்களுக்கு நாம் அதை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக அடுப்பை இந்த மாதிரி பேன் வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதில் ஓரளவு 1 டேபிள் ஸ்பூன் பக்கமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி அந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம இதை போடுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு ரொம்ப போட்டால் அந்த ஸ்மெல் வந்துடும். அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் 3 டீஸ்பூன் பக்கமாக காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததான் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம். இந்த உப்பு போடும்போது பார்த்து போடுங்க. ஆல்ரெடி நம்ம ப்ராக்கோலி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம். அதனால் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இதில் 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக தீயாத இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த மிளகாத்தூள் வாசம் எல்லாம் நல்லா பச்சை வாசம் போகணுங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்ததாக கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கோலியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு ஒரு நல்லா கனமான பாத்திரமாக இருந்தால் நம்மளுக்கு தண்ணி ஊற்றாதையே வேக வச்சோம்னா தீயவே தீயாது. சப்போஸ் பாத்திரம் கொஞ்சம் மெலிசாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றாத அப்படியே வேக வச்சிடுறேன். அடுப்பு லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு மறுபடியும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதே மாதிரி கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட போகிறோம். இப்போ பாருங்கள், இதிலேருந்தே தண்ணி விட்டுருக்கு. எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்மளுக்கு ப்ராக்கோலி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக வேணும்னா கடைசியாக இந்த மாதிரி நிலக்கடலை, அந்த வாய்க்கு நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. வறுத்த நிலக்கடலையை 1 2 இந்த மாதிரி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான ப்ராக்கோலி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியல் ஒயிட் ரைஸ் கூட, சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கூடயும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காம நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.